2009 கூட ஓரளவு ஜெயித்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு வெற்றி வாய்ப்புங்கிறது அங்க தெளிவா இருக்குது. சோனியா காந்தியை பொறுத்தளவுல அந்த வெற்றி வாய்ப்பு எடப்பாடி பழனிசாமி கிட்ட கிடைக்காது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கக்கூடிய ஓட்டு அவரால் ஸ்டாலினுக்கு பலமே 25% போயிட்டாரு 2014. காங்கிரஸுக்கு பலம் 4%, 4.3 நம்ம சொல்றோம். மைனஸ் வாசன் அதுக்கும் குறைவு. திருமாவளவனுக்கு பலம் 0.7, மதிமுக வைகோண்ணனுக்கு பலம் 0.9. இவங்க எல்லார் பலத்தையும் சேர்த்தா பலன் இல்லாத காசுகள். பறையர் தேவேந்திர குல வேளாளர் பிஜேபிக்கு வருவாங்க. இது செங்குந்தர், போயர், ஒட்டர், வண்ணார் நாவிதர் போன்ற காஸ்ட் எல்லாம் எடப்பாடியை விட்டுட்டு தன் பக்கம் வருவாங்கன்னு சார். நீங்க தமிழ்நாடு மட்டும் டிஃபரெண்ட்னு அழகா ஒரு வார்த்தை சொல்லிருக்கீங்க. ஆனா இந்த கூட்டணி பர்டிகுலரா அந்த 4வது கூட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இடைவெளி தெரிந்ததோ, காங்கிரசினுடைய தலைமைக்கும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கும் ஒரு சின்ன இடைவெளி தெரிந்ததா சார்? ஏன்னா அவர் வந்து நீங்க சொல்ற மாதிரி நிதிஷ்குமார் வந்து என்டிஏக்கு போற மாதிரி ஹிந்தியில வந்து மொழிபெயர்க்க முடியாதுன்னு சொல்றாரு. ஹிந்தியில தான் பேசுவோம், இது எங்கள் மொழி, நாங்க வந்து வேற இங்கிலீஷ்ல மொழிபெயர்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு வேற யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல, அமைதியா இருக்காங்க. அந்த இடைவெளி கூட உட்கார்ற இடம் கூட பாத்தீங்கன்னா முன்னாடி அருகில் இருந்தவங்க இப்ப கொஞ்சம் கேப் விட்டு இருந்த மாதிரி இருந்தது. அது பார்க்கதான் அப்படி தெரிகிறதா, இல்ல உண்மையாகவே கூட்டணியில ஏதாவது ஒரு கேப் இருக்கா சார்? இல்ல வேற ஏதாவது அதை புதுசா ஃபில் பண்ண போறாங்களா சார் வேற ஏதாவது திராவிட கட்சிகள்? அரசியல்ங்கிறது மெட்டீரியல் கெயின் தான். இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா நின்று கெயின் அடைஞ்சவங்க. ஸ்டாலின் கொடுக்கிறது எம்பி போஸ்ட், கருணாநிதி கொடுத்தது எம்பி போஸ்ட். காங்கிரஸ் பொறுத்தவரையில் மக்களவை தேர்தல் அப்படிதான் இருக்குது. 14ஆம் ஆண்டு ரெண்டு பேரும் தனித்தனியா நின்னாங்க. தனித்தனியா நிற்கும் போது ரெண்டு பேருமே தோத்து போனாங்க. காங்கிரஸ் வந்து படுதோல்வி அடைஞ்சது. காங்கிரஸ் வந்து கன்னியாகுமரி மக்களவையில மட்டும்தான் அங்க டெபாசிட்டே வாங்கினாங்க. அங்க உள்ள நாடார்கள், குறிப்பா கிறிஸ்தவ நாடார்கள் ஆதரவுல அந்த டெபாசிட் கிடைச்சது. மற்றபடி எங்கேயுமே அவங்களுக்கு டெபாசிட் கிடைக்கல. கார்த்திக் சிதம்பரம் நல்ல ஓட்டு எடுத்தாரு, டெபாசிட் இல்ல. திருநாக்கர் சண்டே நல்ல ஓட்டு எடுத்தாரு, டெபாசிட் இல்ல. ஜெயம் அருண் பாய் ஓட்டு எடுத்தாரு, டெபாசிட் இல்ல. தென் மற்றபடி யாருக்குமே டெபாசிட் இல்லன்னு சொல்லிடலாம். இதுதான் காங்கிரஸின் நிலைமை. இவங்க ஒன்னா சேர்ந்து நிற்கும் போது ஜெயிக்கிறாங்க. 2004 ஜெயித்துட்டாங்க, 2019 ஜெயித்துட்டாங்க, 2009 கூட ஓரளவு ஜெயித்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு வெற்றி வாய்ப்புங்கிறது அங்க தெளிவா இருக்குது. சோனியா காந்தியை பொறுத்தளவுல அந்த வெற்றி வாய்ப்பு எடப்பாடி பழனிசாமி கிட்ட கிடைக்காது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கக்கூடிய ஓட்டு அவரால் டிரான்ஸ்பர் பண்ண முடியாத ஓட்டு. மாநில காங்கிரஸ் தலைவர் அழகிரி அவர்கள் சொல்றது மாதிரி அவரோட ஓட்டு பல கருத்தியல்ல செதஞ்சு போச்சு. என்ன சொல்றாருன்னா, உங்க ஓட்டு இந்துத்துவாவுல சாப்ட் இந்துத்துவ ஓட்டெல்லாம் பாஜக அண்ணாமலை போயிட்டு, உங்ககிட்ட இருக்கக்கூடிய டிப்ரெஸ் காஸ்ட் ஓட்டெல்லாம் தமிழ் தேசிய சீமான் பின்னாடி போயிட்டு, அதாவது எடப்பாடி ஜெயலலிதா கையில இருந்த ஓட்டெல்லாம் பாஜக கிட்டையும் நாம் தமிழர்கிட்டையும் போயிட்டு, உங்க ஓட்டு பல கருத்தியல்ல கரைஞ்சிட்டு, உங்களுக்கு ஈர்ப்பு சக்தியும் இல்ல, கருத்தியலும் இல்ல, நீங்க நிலைப்பாடு இல்லாம இருக்கிறீங்கன்னு மாநில காங்கிரஸ் தலைவர் அழகிரியை வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வத்தை நீக்கின பிறகு பலம் நிரூபிக்க முடியாத ஒரு தலைவரா இருக்கிறாரு. அவரை அன்புமணி ராமதாஸ் ஏத்துக்கல. இன்னைக்கு கூட அன்புமணி ராமதாஸ் பாஜக நோக்கி நகர்றது, நிர்மலா சீதாராமன் அந்த பேட்டிக்கு அவர் ரியாக்ட் பண்ண விதத்துல அவர் காட்டிய நிதானத்துல இருந்து தெரியுது. அடுத்தபடியா பாஜக ஏத்துக்கல, திருமாவளவன் ஏத்துக்கல, காங்கிரஸ் ஏத்துக்கல. யாரும் எடப்பாடியை வந்து ஒரு கூட்டணிக்கான சக்தியாட்டு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நான் இதை ஆணித்தரமா சொல்றேன். அவர் சில அரசியல் விமர்சகர்களை, சில பத்திரிகையாளர்களை வச்சு பொய் செய்தியா பரப்புனாலும் கூட அவர் ஒரு அலையன்ஸ் ஆப்ஷனா அவரை காங்கிரஸும் எடுக்கலங்கிறதா 100க்கு 100 உண்மை. இப்ப வந்து அவரு ஜெயக்குமார் காங்கிரஸ் கதவு திறந்திருக்குன்னு சொல்றாரு. எந்த ஒரு இடத்துலயாவது காங்கிரஸ் எடப்பாடிக்கு ஆதரவாட்டு காங்கிரஸ்ல யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்களா? இல்லவே இல்லை. இன்னைக்கு மகளிர் மாநாடு கனிமொழி நடத்தினா அதுல சோனியாவும் பிரியங்காவும் வராங்க. சோனியாவுக்கு பிறந்த நாளுக்கு கனிமொழிய சத்தியமூர்த்தி பவனுக்கு அழைச்சி இது பண்றாங்க. நீங்க சொன்னக்கூடிய அந்த வீடியோவும் பார்த்தேன். அதுக்கு பெரிய எனக்கு மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ்ல லாபத்துக்காக இருக்காங்கன்னு சொல்லும் போது அது வீடியோ நான் பார்த்தேன். அது பெரிய சோனியா காந்தி அம்மையார் ஸ்டாலினை தவிர மற்ற எல்லாருக்கும் இது பண்ற மாதிரி போட்ட ஒரு வீடியோ வருது. அது மையமா வச்சு நான் சோனியா முடிவெடுப்பாங்க நான் கருதல. சோனியா தன் மகனை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இந்தியாவிலே ராகுல் மட்டும்தான் சொல்லுவாருன்னு நம்புறாங்க. இந்தியாவிலே ஸ்டாலின் மட்டும்தான் ராகுல பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் சொன்னதாட்டு சோனியா அம்மையார் நம்புறாங்க. ஏற்கனவே 19லயும் ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் மு க ஸ்டாலின் சொன்னாரு. இப்பவும் அவர் சொல்லுவாருங்கிற எதிர்பார்ப்பு அவங்கள்ட்ட இருக்குது. சோ
அவங்க அதை நம்பிதான் மு.க. ஸ்டாலின் நோக்கி நகர்றாங்க. மேலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வேணுங்கிற நிலைமையில தான் இருக்கிறாப்புல. இந்த அணிங்கிறது ஆர்கே நகர்ல டெபாசிட் இழந்து போனாங்க. ஸ்டாலின் தான் யாரை விட்டாலும் ஜெயிக்கும்னு நினைச்சாரு. ஆனா டெபாசிட் இழந்து 3வது போனாரு. அதுக்கப்புறம் அவங்க ஜெயித்தாங்கன்னா இங்க யாருக்கும் ஒரு ஜெயலலிதா மாதிரி ஒரு லீடர் கிடையாது ஸ்டாலின். ஜெயலலிதா மாதிரி ஒரு முடிவெடுத்து திருமாவளவனையோ காங்கிரஸையோ கலத்தி விடக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டியான லீடர் இல்ல ஸ்டாலின். அது தேவைன்னு நான் சொல்ல விரும்பல. அவர் அவருக்கு ஸ்டைல்ல போறாரு. சோ ஜெயலலிதா அளவுக்கான சக்தியான ஒரு ஆளாட்டு அவர் தன்னை கருதாததுனால இந்த அணியில இருக்கவங்கள ஸ்டேட்டஸ்கோ கண்ணி பொண்ணுன்னு ஸ்டாலின் கருதுறாரு. அடுத்தபடியா இந்த அணியில இருக்கக்கூடிய கட்சிகளும் மூப்பனார் காங்கிரஸ்ல இருந்த பலத்துல இன்னைக்கு காங்கிரஸ் இல்ல. அன்னைக்கு மூப்பனார் 17.5% ஓட்டு எடுத்தாரு. காமராஜ் ஆட்சி அமைப்பு 89 20% வாக்கு எடுத்தாரு. அப்போ ஜெயலலிதா அம்மையாரே 29 சீட்டு கொடுத்தாங்க. அத்தகைய பலத்துல காங்கிரஸ் இன்னைக்கு இல்ல. சோ காங்கிரஸுக்கு இன்னைக்குள்ள நிலைமை கன்னியாகுமரியில மட்டும் டெபாசிட் வாங்கிக்கிட்டு ஒரு 4% வாக்கு பலமே கொண்ட ஒரு கட்சி. இந்த கட்சி ஒரு ஆன்டி மோடி பொலிட்டிக்ஸ் ஸ்டாலின் கூட நின்று செய்யலன்னா 96ல அதிமுக போனது மாதிரி ஜெயலலிதாவோட பையே தோத்தாங்க. 99ல ஜெயலலிதா கூட கூட்டணி வச்சு 11க்கு 9 தோத்தாங்க. இப்போ ஓபிஎஸ் இபிஎஸ் பிரிஞ்சு போன நிலைமையில அதிமுக வாக்கெல்லாம் நாம் இந்துத்துவாவிலும் தமிழ் தேசியத்திலும் கரைஞ்சி போன நிலைமையில அதிமுக கூட கூட்டணி வைக்கக்கூடிய அளவுக்கு அதிமுகவுக்கு பலம் இல்ல. அதிமுகவுக்கு பலம் நிரூபிக்கல. தொடர் தோல்வியில் இருக்கக்கூடிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஈரோடு கிழக்கு கொங்கு வேளாள கவுண்டர் பகுதியில வராம இருந்தாலும் பிஜேபி சப்போர்ட் இல்லாம இருந்தாலும் டெபாசிட் இழந்திருப்பாரு. கொங்கு மண்டலத்துல காங்கிரசுக்கு பலம்ங்கிறது கமலஹாசனுக்கு பலத்தோட குறைவு. அப்போ உங்களுக்கு எடப்பாடியும் ஜெயலலிதா மாதிரியோ கலைஞர் மாதிரியோ பட்ட ஒரு பெரிய தலைவர் கிடையாது. அவருக்கு பலவும் தமிழக அளவுல கேள்விக்குறியா இருக்குது. கடைசியா அவங்க 2 பேரும் சேர்ந்து மீட் பண்ண உள்ளாட்சி தேர்தல்ல 25% வாக்கு தான் எடுத்தாங்க. இபிஎஸும் ஓபிஎஸும் சேர்ந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல ஒற்றையா நின்று கொங்கு வேளாளர்கள் இருந்ததுனால ஏதோ தப்பிச்சு பிழைச்சாரு. 25% வாக்கு பாஜக ஆதரவு கொங்கு வேளாளர். இது இன்னொரு பகுதியில் நடந்தா டெபாசிட் போயிருக்கும். அப்ப அப்படிப்பட்ட சக்தியற்ற எடப்பாடி பழனிசாமி, பலம் நிரூபிக்காத எடப்பாடி பழனிசாமி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடி பழனிசாமியை நம்பி காங்கிரஸ் உட்பட எந்த கட்சியும் வரமாட்டாங்க. ஒண்ணு. அப்ப எடப்பாடி பழனிசாமி இன்வாலிடு, ஸ்டாலின் வேலிடு நிரூபிச்சிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி இன்வாலிடு நிரூபிக்கல. அவரு ஸ்டாலின் 19 நிரூபிச்சிட்டாரு, 21 நிரூபிச்சிட்டாரு. சோ இன்னும் சொல்ல போனா இன்டாக்டா இருக்கு திமுக. திமுக பிளவு இல்ல. ஒன்றுபட்டு இருக்கும் போதே எடப்பாடியால நிரூபிக்க முடியல. பிளவுபட்டு எடப்பாடியை நம்பி யாரும் போக மாட்டாங்க. சோ இது காங்கிரசுக்கும் பொருந்தும், திருமாவளவனுக்கும் பொருந்தும், பாஜகவுக்கும் பொருந்தும், பாமகவுக்கும் பொருந்தும். சப்போஸ் பாஜக மீண்டும் கூட்டணி வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. வந்தா 15 சீட்டு 12 சீட்டு கேட்பாங்க. பாமக வர்றதுக்குள்ள வாய்ப்பும் கம்மி. வந்தா 10 சீட்டு 12 சீட்டு கேட்பாங்க அவங்களும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பலம் நிரூபிக்காத ஒரு தலைவர். வெற்றியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தோத்து போய் பலம் நிரூபிக்காத, ஈர்ப்பு சக்தியற்ற, ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லாத, இவருக்கு ஒன்றுபட்ட அதிமுகவிலே 2 முறை தோத்த ஒரு கெமிஸ்ட்ரி இல்லாத எடப்பாடி பழனிசாமி கூட காங்கிரஸ் போக விரும்பாது. இன்னொன்னு, அப்படியே விரும்பினாலும் காங்கிரசுக்கும் சக்தி இல்ல. மூப்பனார் காலத்துல 17.5% ஓட்டு இருந்த காங்கிரஸ் இல்ல. திரும்ப மூப்பனார் 20% ஓட்டு எடுத்ததும் ஜெயலலிதா அம்மையார் சரண்டர் ஆகி 29 சீட்டு கொடுத்த காங்கிரஸ் இல்ல இது. சோ இன்னைக்குள்ள காங்கிரஸ் 4.3% காங்கிரஸ். ஒரு கன்னியாகுமரியில மட்டும் டெபாசிட் வாங்கின காங்கிரஸ். ஜி.கே. வாசன் போன பிறகு கண்டிப்பா 4% மேல வாக்கு இல்ல. இந்த வாக்கும் ஒரு காம்பினேஷன் வாக்கு, கெமிஸ்ட்ரியோட தான் அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் வாக்கு தான் கிடைக்குது. இதுல வெற்றி பெற்ற இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு சான்ஸ் எடுக்க முடியாது. ராகுல பிரமிஷா சொல்றதுக்கு இந்தியாவிலே ஸ்டாலினை விட்டா நாதி இல்ல. இவங்களுக்கு 10 சீட்டு, 9 சீட்டு, 7, பாண்டிச்சேரி வச்சது 8 சீட்டு. 3 எலெக்ஷன்ல கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்தது திமுக தான். சோ அவங்க சோனியா காந்திக்கு ஸ்டாலின் தேவை, ஸ்டாலினுக்கும் சோனியா காந்தி தேவை. சோ ஒருத்தர் அவங்க பிரிய மாட்டாங்க. இதைத்தான் நான் தெளிவா சொல்றேன். இந்த அணியோட பலம் வெறும் 33% தான். 20% இந்த அணிக்கு கெமிஸ்ட்ரியில வருது. அது ஸ்டாலினுக்கு பலமே 25% போயிட்டாரு 2014ல. காங்கிரஸுக்கு பலம் 4%, 4.3 நம்ம சொல்றோம். மைனஸ் வாசன் அதுக்கும் குறைவு. திருமாவளவனுக்கு பலம் 0.7, மதிமுக வைகோண்ணனுக்கு பலம் 0.9. இவங்க எல்லார் பலத்தையும் சேர்த்தா 33% ஓட்டு வருது. ஆனா 53% வாக்கு எடுக்கிறாங்க. காரணம் ஒரு கெமிஸ்ட்ரியில தான் அதை எடுக்கிறாங்க. அந்த கெமிஸ்ட்ரிக்கு நான் தான் ஜெயலலிதா மாதிரி கிளைம் பண்ணதுக்கு ஸ்டாலின் தயாரா இல்ல. வெறும் கேட்லிஸ் போல்ஸா இருக்கக்கூடிய காங்கிரசுக்கும் அன்னைக்குள்ள காலகட்டத்துல அதிமுக விட்டா திமுக, திமுக விட்டா அதிமுக டிசைடிங் ஃபேக்டர்ங்கிற அந்தஸ்தும் காங்கிரசுக்கு இல்ல. அந்த அந்தஸ்து விடுதலை சிறுத்தைகளுக்கும் இல்ல. அந்த அந்தஸ்து மதிமுகவுக்கும் இல்ல. மதிமுகவுக்கு அந்த நாயுடு மக்கள் வாழக்கூடிய பகுதியில ஒரு கேட்லிஸ் போல்ஸ் அந்தஸ்து இருக்குது. விடுதலை சிறுத்தைகளுக்கு பரையர் சமூக மக்கள் அடர்த்தியா வாழக்கூடிய இடத்துல ஒரு கேட்லிஸ் போல்ஸ்ங்கிற அந்தஸ்து இருக்குது. காங்கிரசுக்கு கிறிஸ்டியன் முஸ்லிம்ஸ் ஓட்டுல ஒரு கேட்லிஸ் போல்ஸ்ங்கிற அந்தஸ்து இருக்கு. இந்த அந்தஸ்தும்
திமுக பிளஸ் திருமாவளவன் தான் கிடைக்கும். இந்த அந்தஸ்தும் திமுக பிளஸ் காங்கிரஸ் தான் கிடைக்கும். இந்த அந்தஸ்தும் திமுக பிளஸ் மதிமுக தான் கிடைக்கும். சோ இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். முதறிஞர் ராஜாஜி, பெருஞர் அண்ணா பெருந்தகை இவட திமுக முன்னிறுத்தி ஒரு கூட்டணி 1-1 67ல உருவாக்குனது மாதிரி திமுக அணியை தோக்கடிக்கணும்னா ஒரு 1-1 தான் சரியா வருங்கிறது என்னோட கருத்து. எடப்பாடி பழனிசாமி தான் மெக்காலா மேனியாக்கா இருக்கிறாரு. என்ன அளவு உயரங்கிறது தேர்தலில் தெரிஞ்சு போகும். சோ நாளைக்கு இந்த கூட்டணி இதுல கமலஹாசன் வேற சேர்ந்துருவாரு. அப்போ பெரிய கூட்டணி, தொடர் வெற்றியில் இருக்கக்கூடிய கூட்டணி. இதை தோக்கடிக்கிறதுக்கு பேப்பர்ல எழுதி எப்படி வேணாலும் தோக்கடிக்கலாம், ஆசையை எழுதி தோக்கடிக்கலாம். அது அவங்கவுங்க விருப்பம். நான் யதார்த்தத்தை பிராக்டிகலா பார்க்கக்கூடியவன். இங்க தோக்கடிக்கணும்னா அங்க பாஜகவும் வேணும், அண்ணாமலையும் வேணும், மோடி தலைமையும் வேணும், அடுத்தபடியா இங்க பாமகவும் வேணும், பன்னீர்செல்வமும் வேணும், டிடிவியும் வேணும், எடப்பாடி பழனிசாமியும் வேணும். எடப்பாடி பழனிசாமி தான் மட்டும் தோத்து போன அணியில இருந்து பன்னீர்செல்வத்தை நீக்கிக்கிட்டு பாஜக இல்லாம, பாமக இல்லாம விடுதலை சிறுத்தைகள் வந்துருவாங்க, மதிமுக வந்துருவாங்க, காங்கிரஸ் வந்துருவாங்கன்னு பார்த்தா யாரும் வரமாட்டாங்க. பலம் நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி கூட யாரும் வரமாட்டாங்க. நான் இதை என்னோட சகோதரர் வெப்புலையின் சூப்பர் ஸ்டார் சவுக்கு சங்கருக்கு சொல்றேன், மதிப்புக்குரிய சுமன் சி ராமன் ஐயாவுக்கு சொல்றேன், என்னுடைய அண்ணன் ஷியாம் அவர்களுக்கு சொல்றேன், இந்தியா டுடே மணி அவர்களுக்கு சொல்றேன், தமிழா சகோதரர் பாண்டியனுக்கு சொல்றேன், இன்னும் அத்தனை பேருக்கும் நான் இதை சொல்றேன். பலம் நிரூபிக்காத எடப்பாடி பழனிசாமி கூட யாரும் கூட்டணிக்கு வரமாட்டாங்க. காங்கிரஸும் வராது. ஏன்னா டெபாசிட் வாங்குறதுக்காக கூட்டணி வைக்க போறாங்க. டாலண்ட்னா ஜெயிக்குங்கிற கேரண்டி இருக்கு. எடப்பாடி டெபாசிட்டை தான் நீங்க தேடணும். யார் வருவா? திருமாவளவனுக்கு எடப்பாடி கூட போனா பொருந்தா கூட்டணி ஆயிரும், எலித்தோட நட்பாயிரும். அது சி.வி. சண்முகம், கே.பி. முனிசாமி வச்சு அப்படிதான் நடக்கும். சோ அந்த திமுக அணி தோக்குறது வரை அந்த அணி பிரிய மாட்டாங்க. அப்ப அவங்களை தோக்கடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? 67 1-1 கொண்டு வரணும். அதை கெடுத்தது யாரு? எடப்பாடி பழனிசாமி. அப்போ பாடம் படிச்சுட்டு வருவாரு. அடுத்தால பாடம் படிச்சுட்டு பலம் என்னன்னு கடைசியா வருவார். அவருக்கும் ஒரு பலம் இருக்கும், அதனால அவரை தூக்கி போட்ட முடியாது. நாளைக்கு ஸ்டாலினை தோக்கடிக்கிறதுக்கு 1-1 எடப்பாடி பழனிசாமியும் தேவை. அவர் பாஜக மைனஸ்ன்னு சொன்னாரு. இல்ல, பாஜக மைனஸ் இல்ல. நீங்க பலம் நிரூபிக்காதவரை உங்களை யாரும் சேர்க்க மாட்டாங்க. அதான் உண்மை. ஃபார் எக்ஸாம்பிள், பாஜக கூட்டணியில இருக்கும் போது விக்கிரவாண்டியில நாங்குநேர்ல வெற்றி பெற்றார். பாஜகவில் வெற்றின்னு சொல்லல, ஆளுங்கட்சி அதிகாரத்தை வச்சு வெற்றி பெற்றீங்க. ஈரோடு கிழக்குல தோல்வி அடைஞ்சீங்க. அதிகாரம் இல்ல, தோல்வி அடைகிறீங்க. இன்னைக்கு மக்களவை தேர்தல் அதிகாரமும் ஒரு பலம். பாஜக தான் அதை கட்டுப்படுத்துறதுக்கு சில வேலைகளை செய்துட்டு இருக்காங்களே தவிர எடப்பாடி பழனிசாமியால அதை கட்டுப்படுத்த முடியாது. அடுத்தபடியா உள்ளாட்சி தேர்தல நீங்க அண்ணாமலையை கலத்தி விட்டீங்க, பாஜகவை கலத்தி விட்டீங்க. அண்ணாமலை ஆளாயிருவாருன்னு. அண்ணாமலை 5% வாக்கு எடுத்து 3வது இடத்துக்கு வந்தாரு. நானே சொன்னேன் 3வது இடம் அண்ணாமலை தான் வருவாரு, டெல்லி பேக் பண்றாங்கிறது சொன்னேன். அப்போ அவரு தன்னோட வாக்கு வங்கிய குறுகிய காலத்துக்குள்ள உயர்த்திருக்காரு. நீங்க இபிஎஸ் ஓபிஎஸ் 33 எடுத்தவங்க 8% வாக்கு இழந்து 25க்கு போயிட்டீங்க. அப்ப இப்படி பின்னோக்கி போயிட்டு இருக்கீங்க, தொடர் தொழில் இருக்கிறீங்க. உங்களை நம்பி யாரு வருவா? அஸ்ட்ராலஜியை பெருசா சொல்லல, எடப்பாடி கூட சேர்ந்தா அவங்களும் காலி ஆயிருவாங்கிறதான் அஸ்ட்ராலஜர் ராம்ஜி சொல்றாரு. நான் அஸ்ட்ராலஜியை நம்பி சொல்லல, எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்ல, அவரை நம்பி ஜெயிக்க முடியாதுங்கிற கருத்தை தான் நான் சொல்றேன். அஸ்ட்ராலஜர் அவர் கூட சேர்றவங்களும் காலியாயிருவாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஜோசியரே சொல்றாரு. அப்ப எடப்பாடியை பொறுத்த அளவுல ஒரு பிளேயரை தான் இருக்க முடியுமே தவிர இன்னொரு திராவிட கட்சிங்கிற அந்தஸ்தை திருமதி சுபா அவர்கள் கொடுக்கிற மாதிரி எடப்பாடிக்கு ஸ்டாலினுக்கு இணையான ஒரு தலைவரா கொடுக்க முடியாது. கலைஞர் ஜெயலலிதா அல்ல, கலைஞரோட ஜெயலலிதா அம்மையார் கடைசி கட்டத்துல வெற்றிகளை பெற்றாரு. எம்ஜிஆர் கலைஞர் அல்ல, கலைஞரோட எம்ஜிஆர் ஒரு 5% வாக்கு அதிகம் இருந்தாலும் 2 பேரும் ஈக்குவலா இருந்தாங்க. இங்க உல்டா புல்டாவா மாறிட்டு ஸ்டாலின் கலைஞர் அளவுக்கு ஈர்ப்பு சக்தியும் பேச்சு திறமையும் இல்லைன்னாலும் எடப்பாடியோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாலினுக்கு இணையான ஒரு தலைவராட்டு எடப்பாடி பழனிசாமி இல்ல. அதை அவர் ஒத்துக்க மறுக்கிறாரு. அதனால அவரு பாஜக தான் மைனஸ் நினைச்சு அந்த இடத்துக்குள்ள அவர் தப்பா கணக்கு போடுறாரு. அவரை பிளஸ்ஸா காங்கிரஸும் ஏத்துக்கல, விடுதலை சிறுத்தைகளும் ஏத்துக்கல, யாரும் ஏத்துக்கல. நாம் தமிழர் சீமான் கூட அவரை அதிமுகவில் பலன் இல்லாத ஜாதிகள், அதிமுகவோட அப்பர் காஸ்ட், அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட், லிங்குஸ்டிக்ஸ் எல்லாம் பிஜேபிக்கு வந்துருவாங்க. பலன் இல்லாத காஸ்டுகள் பறையர் தேவேந்திர குல வேளாளர் பிஜேபிக்கு வருவாங்க. இது செங்குந்தர், போயர், ஒட்டர், வண்ணார் நாவிதர் போன்ற காஸ்ட் எல்லாம் எடப்பாடியை விட்டுட்டு தன் பக்கம் வருவாங்கன்னு சீமான் கணக்கு போட்டு திமுக ஊழல் அதிமுக ஊழல் சொல்லிட்டு இருக்காரு. சென்னை வெள்ளச்சேதத்துக்கு திமுகவும் காரணம், அதிமுகவும் காரணம் சொல்லிட்டு இருக்காரு. அன்புமணி ராமதாஸ் சென்னை வெள்ளச்சேதத்துக்கு திமுகவும் அதிமுக காரணம் சொல்லிட்டு இருக்காரு. சோ இதுதான் நிலைமை. நாம சொன்ன இந்த நிலைமை தான் நடக்குது. திமுகவுக்கும் காங்கிரஸ் தேவை, காங்கிரஸுக்கும் திமுக தேவை. 2 பேரும் பிரிச்சு போனாங்கன்னா 2 பேருக்கும் நஷ்டமா தான் இருக்கும். காங்கிரஸுக்கு மிகப்பெரிய நஷ்டமா தான் இருக்கும். நம்ம அதை எதிர்பார்க்கிறோம், மறுக்கல்ல. பட் அவங்களும் ருசி கண்ட போன மாதிரி திமுகவோட கூட்டணி சேர்ந்து பலமுறை ஜெயித்துட்டாங்க.
அதனால ருசி கண்ட பூனை அதை விடாது, திமுக கூட தான் இருப்பாங்கிறது என்னோட கணக்கு. கேரண்டி இல்லாத இன்னொரு இடத்துக்கோ, பலம் இல்லாத காங்கிரஸ், கேரண்டி இல்லாத எடப்பாடி பழனிசாமி, பலம் இல்லாத பலகீனமான காங்கிரஸ். சோ அது ரிஸ்க் எடுத்து அவங்க போக மாட்டாங்க. இவங்க தோக்குறத விட இவங்க ஒன்னா போவாங்க. வெற்றி பெறத விட இந்த கூட்டணி உடையாதுங்கிறது கசப்பான உண்மை. 1 to 1 தான் இத வீழ்த்துறதுக்கு சரியான இது. இதை தவிர மற்றவங்க பேசி எழுதி மகிழ்ச்சி அடைஞ்சிடலாமே தவிர ரியல் பொலிட்டிக்ஸ்ல எல்லாரும் லாபத்துக்கு தான் இருக்காங்க. அந்த லாபங்கிறது அவங்களுக்கு கிடைக்குது. அவங்களை நஷ்டப்படுத்தக்கூடிய அளவுக்கு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துதான் நஷ்டப்படுத்த முடியும். அதுக்கு குறுக்கா நின்று அதை கெடுத்தது எடப்பாடி பழனிசாமி. சார் ரொம்ப நன்றி சார். இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக சொன்னீங்க. யாருக்கு எதனால லாபம், எந்த கூட்டணியும் இப்போதைக்கு பிரியற மாதிரி இல்ல. ஆனா ஓட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி யாருக்கு இல்ல, யார் எங்க தனிச்சு விடப்படுறாரு, தோத்ததுனால பாடம் படிச்சுட்டு திரும்பி வரப்போறாரு. இங்க நீங்க சொன்ன பாஜக மைனஸ் கிடையாது, என்னைக்குமே பிளஸ் தான். மத்திய அரசினுடைய உதவி தேவை அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்களை முன் வச்சிருக்கீங்க. மீண்டும் நல்லதொரு சந்திப்பு சந்திக்கலாம் சார். நன்றி, வணக்கம். நன்றி சுபா.